இன்னைக்கு நதிங் சயின்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பேங்க் ரோட்ல போறப்ப எவ்வளவு மேக்ஸிமம் வெலாசிட்டில போகணும் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இந்த வீடியோல டெரைவ் பண்ண போறோம். முக்கியமா ஒரு ஃபிளாட் ரோட கம்பேர் பண்றப்ப பேங்க் ரோட்ல போறதுன்றது ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன் அது சேஃப் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பேங்க் ரோடு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம். இந்த பேங்க் ரோட்ல ஒரு கார் டிராவல் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம். இந்த கார் மேல என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு வரைஞ்சிப்போம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருந்து எவ்வளவு மேக்ஸிமம் வெலாசிட்டில போகலாம் அப்படின்ற ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேங்க் ரோடு எடுத்துப்போம். ஸோ இப்படி ஒரு ரோடு இருக்கு. ஒரு சைடு வந்து நல்லா ஹைட் ஏற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்படி ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி ரோடு தான் நம்ம பேங்க் ரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரோட்டில் ஒரு கார் ட்ராவல் பண்ண தான் நம்ம அவசியம் முடிப்போம். இப்படி ஒரு கார் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கர்வுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து லெட்ஸே ஒரு ஆர்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். ஸோ இந்த காரை வந்து நான் லெட்ஸே ஒரு டாட் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த காருக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்படி ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி அழகு ஈக்குவலுக்கு நமக்கு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக அந்த கார் மேலே ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கார் வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஒரு நார்மல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். இந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கார் வந்து ஒரு சாய்வலாக இருக்கிறதுனால நம்மளுடைய நார்மல் ஃபோர்ஸும் கொஞ்சம் இப்படி சாய்வலாக தான் இருக்கும். இப்போ இந்த கார் ஒரு கர்வான பாத்தில் போகணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் கொடுக்குறா அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ இப்போ இந்த காருக்கும் இந்த ரோட்டுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸும் இந்த பக்கம் இப்படி ஆக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த மூணு ஃபோர்ஸஸ் தான் நமக்கு இந்த அப்ளிகேஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆங்கிளாக இருக்குது. ஸோ இப்போ ஆங்கிளாக இருந்தாலே நமக்கு தெரியும் ஒரு எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸை நம்ம எக்ஸ் காம்பனண்ட்டும் ஒய் காம்பனண்ட்டும் பிரிக்கலாம். இது நார்மல் ஃபோர்ஸ்னுடைய ஒய் காம்பனண்ட், இது நார்மல் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட். ஸோ பேசிக்காக அந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த வெர்டிக்கல் பிளேனுக்கு ஒரு ஆங்கிளில் இருக்குது. இதை நான் தீட்டான்னு கால் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ஒய் என்னவாக இருக்கும்னா என் டைம்ஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். என்எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா என் டைம்ஸ் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நமக்கு வந்து ஒரு கிராஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதையும் நம்ம எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ இப்படி ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம பிரிக்கலாம். பியூர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இதுதான் நமக்கு தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு. அப்போ நம்ம அதை தான் நம்ம வந்து எக்ஸ் காம்பனண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய ஒய் காம்பனண்ட் வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோடனே நமக்கு வந்து தெரியும் மியூ டைம்ஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இல்லையா, மியூ டைம்ஸ் என் எக்ஸ் காம்பனண்ட் அப்படின்றதுனால நான் வந்து அதை சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒய் காம்பனண்ட்னா மியூ டைம்ஸ் என் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் நம்ம என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ சம் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு ஆக்சிலேஷன் வந்து 0, அதாவது கார் மேலேயோ கீழேயோ போல. ஸோ அப்போ எனக்கு சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன் ஒய் ஆக்சிஸ் வந்து கண்டிப்பாக 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து என் காஸ் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி மைனஸ் டைரக்ஷனில், அதாவது நெகட்டிவ் டைரக்ஷனில் நமக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. மியூஎஸ் சைன் தீட்டா மைனஸ் எம்ஜி அப்படின்னு நமக்கு ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஒட்டுமொத்த சம்மும் நமக்கு 0க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். மியூஎஸ் என் சைன் தீட்டா. ஸோ அப்போ இந்த என் இருக்க ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து தனியாக வச்சுக்க போகிறோம். தென் இந்த இதை மட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா என் காஸ் தீட்டா மைனஸ்
mu s n sin theta is equal to mg அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் இருந்து என்ன நம்ம காமனாக எடுக்க முடியும்? cos theta minus mu s into sin theta is equal to mg அப்படின்னு வரும். ஸோ அப்போ n is equal to mg divided by cos theta minus mu s sin theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம இதே ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அகெயின் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு ஒரு 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ஃபோர்ஸஸும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா mv²/r அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து இந்த நார்மல் ஃபோர்ஸினுடைய எக்ஸ் காம்பனண்ட்டும் நமக்கு வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது. நமக்கு டோட்டல் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும், mv²/r. ஸோ அப்போ நம்ம சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் நம்ம எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா mv²/r அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் நம்ம பண்ணுவோம் எக்ஸ் டைரக்ஷனில். எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு வந்து μs n cos theta அப்படின்னு இருக்கு. μs n cos theta ப்ளஸ் அதே மாதிரி n sin theta அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி நமக்கு 2 ஃபோர்ஸ் இருக்குது. இது 2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா mv²/r அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நம்ம காமனாக எடுத்துடலாம். μs cos theta plus sin theta is equal to mv²/r. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த n-க்கு இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ n-க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். mg cos theta μs sin theta. Again μs cos theta plus sin theta equal to mv²/r. ஸோ இந்த எம்மையும் இந்த எம்மையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்ம v²க்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இதை v²க்கு நான் ஈக்குவேஷனாக எழுதுனேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இந்த r மேலே கொண்டு போயிடலாம். ஸோ r டைம்ஸ் g இன்ட்டு μs cos theta plus sin theta divided by cos theta minus μs sin theta அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை இப்படியே கூட விடலாம், பட் இன்னும் கூட நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம வந்து எல்லா டேர்மையும் cos thetaவால் டிவைட் பண்ணலாம். இப்போ மேலேயும் கீழே நம்ம cos thetaவால் டிவைட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா டேர்மையும் மேலேயும் கீழே நம்ம வந்து cos thetaவால் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா r டைம்ஸ் g μs, இந்த cos theta கேன்சல் ஆகிடும், இங்கேயும் cos theta கேன்சல் ஆகிடும். நமக்கு μs ப்ளஸ் சைன் பை காஸ் நம்ம tan theta அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து 1 மைனஸ் μs இன்ட்டு tan theta அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேங்க் ரோடில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடில் போகலாம் அப்படின்றதுக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் நமக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத கூட நம்ம செக் பண்ண முடியும். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த தீட்டா இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய தீட்டா. இந்த தீட்டாவை வந்து நம்ம 0 நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளாட் ரோடில் நமக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துச்சோ அது வரணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் தீட்டான்னு அப்ளை பண்ணுவோம், நமக்கு ஃப்ளாட் ரோடில் வந்து ஈக்குவேஷன் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னா tan theta 0ன்னு அப்ளை பண்ணால் எனக்கு 0 வந்துடும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். எனக்கு என்ன வரும் அப்படின்னா v² இஸ் ஈக்குவல் டு rg μsன்னு வரும். இதுதான் நமக்கு போன வீடியோவில் நமக்கு வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 2 ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ சப்போஸ் எனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்பி நான் இருக்க வேணாம், எனக்கு வந்து வெறும் நார்மல் ஃபோர்ஸ் மட்டுமே எனக்கு வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த μs வந்து 0 நம்ம அசியூம் பண்ணோம்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இருக்காது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து இன்னும் ஸ்டீப்பராக வைக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதே ஈக்குவேஷனில்
மியூஎஸ் வந்து நான் 0 அப்படின்னு அசியூம் பண்ணிட்டேன். அதாவது ஃப்ரிக்ஷனை நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ என்ன இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RG, இங்கே இடத்துல மியூஎஸ் 0 ஆகிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு tan தீட்டா கிடைக்கும். அதே மாதிரி இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. ஸோ அப்போ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RG tan தீட்டா அப்படின்னு இருக்கு. ஆர் இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை RG அப்படின்னு போடலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஃப்ரிக்ஷனை கம்ப்ளீட்டாக நான் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தீட்டா நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரிக்ஷனை வந்து நான் நம்பவே தேவையில்லை. நார்மல் ஃபோர்ஸோட எக்ஸ் காம்பனன்ட் மட்டுமே எனக்கு தேவையான சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த தீட்டா வந்து நம்ம இப்போ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு பார்க்கலாம். இப்போ லெட்ஸே இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து ஆர் வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் தான் அசியூம் பண்ணிப்போம். சேம் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் மியூஎஸ் இருக்கு இல்லையா, ஒரு 0.5 அசியூம் பண்ணுவோம். இந்த கார்னுடைய மாஸ் வந்து லெட்ஸே ஒரு 1000 kgன்னு அசியூம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் அசியூம் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாட் ரோட் ஈக்குவேஷனை நம்ம வந்து இதே வேல்யூஸை வந்து பஞ்ச் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். அதை வந்து பேங்க் ரோடில் வர ஈக்குவேஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட் ரோடுக்கு நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஃப்ளாட் ரோடாக இருந்தது அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RG மியூஎஸ். ஸோ ஆர் இங்கே வந்து 10, ஸோ G அப்படின்றது 9.8, மியூஎஸ் வந்து எனக்கு 0.5 = 49 அப்படின்னு வரும். ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு √49 வரும், விச் இஸ் 7 meters per second. ஸோ இந்த ரேடியஸ்க்கு இந்த கார் 1000 kg உள்ள ஒரு காரு ஒரு ஃப்ளாட் ரோடில் போச்சு அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் 7 meters per second தான் போக முடியும். அதே கார் அதே ரேடியஸ் இப்போ நம்ம பேங்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேங்க் பண்ணுறப்ப நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாகணும். லெட்ஸே வந்து இந்த தீட்டா வந்து லெட்ஸே வந்து ஒரு 45 டிகிரின்னு அசியூம் பண்ணிப்போம். 45 டிகிரின்றது ஒரு ஸ்டீப்பான இது தான். பட் நம்ம அசியூம் பண்ணுவோம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு பேங்க் ரோடில் லெட்ஸே அட் 45 டிகிரியில் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RG மியூஎஸ் ப்ளஸ் tan theta divided by 1 minus மியூஎஸ் tan theta. ஸோ R அப்படின்றது 10, Gன்றது 9.8, மியூஎஸ்ன்றது 0.5 ப்ளஸ் tan 45, 1 minus 0.5 to tan 45. ஸோ நமக்கு வந்து 294 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து v is equal to √294, 17.14 meters per second நமக்கு வந்திருக்கு. இந்த ரோடை நம்ம ஒரு 45 டிகிரி நம்ம பேங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதே ரோட்டில் அதே கார் வந்து நமக்கு 17 meters per second நம்மளால் போக முடியும். ஸோ இதனால தான் நமக்கு வந்து ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் கர்வ்ஸ் வருதோ அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க்டு கர்வ்ஸில் நீங்கள் போகிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஹையர் வெலாசிட்டிலையும் போகலாம், ஆனால் நீங்கள் சேஃபாகவும் போக முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பேங்க் ரோட்னா என்ன, அதோட வெலாசிட்டி ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணுறது, அது எப்படி நமக்கு ஃப்ளாட் ரோடோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ சேஃபராக இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ so far and I will see you next time.